சரவணகுமார், மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பல்லாவரத்தில். இந்த எஸ்ஐஆர் பொறுத்தவரையில் எங்களுக்கு படிவம் துவக்கப்பட்ட 3 தினங்களுக்குள்ளே வழங்கப்பட்டது. அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்குறதுல இருந்த சில சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணும் விதமாக ஏற்கனவே பாகமுகவர் வீடுகளில் தேடி விளக்க சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் சில நேரங்களில் வீடுகள் கதவு அடைப்பு, இந்த வீட்டில் வேலைகள்லாம் இருக்கிறனால அவங்க முகாம்ன்ற பேரில் போன வாரம் ஒருக்கா போட்டிருந்தாங்க. இப்போ இன்றைக்கி ஒருக்கா போட்டுருக்கதா அறிஞர் செய்தித்தாள் மூலமாக பார்த்து இன்றைக்கி நான் பார்த்து இதை தெளிவுபட்டுருக்கோங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை. முன்னாடி வீடுகளுக்கு தேடி வந்த நேரத்தில் சில நேரத்தில் இல்லாமல் போகுதுன்றதுக்காக இந்த இடத்துல முகாமை நடத்திட்டு இருக்காங்க. இது மக்கள் பயனடைகிற வகையில் இருக்குதுன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, இந்த 10 மணிலேருந்து 5 மணி வரை இருப்பாங்கன்ற நம்பிக்கையில் மக்கள் வரலாம். நான் இப்போ பாகமுகவர் வீடு தேடி போகிற சமயத்தில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடாத சூழ்நிலை வரப்போ யாராவது சொல்லிட்டு இது மாதிரி பொது இடத்துல வச்சு இது பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வந்தால் ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்களுக்குள்ள அந்த வேலை முடிஞ்சிருது. பாகமுகவர்கள் மிகுந்த சிறந்த ஒத்துழைப்பு வழங்குறாங்க. கேட்ட கேள்வி நல்லபடியாக பதில் சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றும் மிகுந்த சிரமமாக இல்லை. வாக்காளர்கள் தங்கள் மனமும் தங்களுடைய வாக்கு பதிவு செய்யணும், ஜனநாயக கடமை ஆற்றுன்ற நோக்கத்தோடு தொடர்ந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் படிப்புரிமை உள்ள மாநிலம் அப்படின்றதுனால இது கொஞ்சம் வெகு சிறப்பாகவும் இருக்குது. இங்கே பாகமுகவர்கள் சிறப்பாக ஒத்துழைப்பு வழங்குறதுனால மற்ற மாநிலங்களை போல் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த தீவிர திருத்த முகாம் கொஞ்சம் எளிமையாகவும் சிறப்பாகும்.